சிபி சொன்னது தான் கரெக்டாக போச்சு. ஜனாமா கூட தப்பு பண்ணிட்டாங்களே. ஜனாமாவும் தமிழும் இப்படி நம்பி ஏமாந்து போவாங்கன்னு அவங்களே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. பிரபு ஒரு நல்லவன் நம்பி வர்ஷினிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க ஜனாமா. ஆனால் பிரபு ஒரு மோசமான ஆளுன்னு இன்னும் ஜனாமாவுக்கே தெரியல. வேலை முடிச்சுட்டு பிரபு வீட்டுக்கு வராரு. அவங்க அம்மா கிட்ட அப்பா கால் பண்ணாரான்னு கேட்க, ஆமாடா நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. ஏண்டா அந்த ஜனாமா நம்மளை முழுசாக நம்பி இருப்பாங்களா அப்படின்னு கேட்க, அதில் என்ன டவுட்டு அப்படின்னு பிரபு சொல்ல, இல்லை ரொம்ப பெரிய ஆளுங்கன்னு வேற சொல்கிற, விசாரிச்சதில் யாராவது நம்மளை பற்றி உளறி இருந்தா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, யாரும் எதுவும் சொல்லலை, எல்லாரும் நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு பிரபு. நீ கரெக்டாக தானே பெர்ஃபார்ம் பண்ண அப்படின்னு அவங்க அம்மாவை கேட்குறாரு. என்னடா குடும்பமே நாடக குடும்பம் போலியே. நான் நல்லா தான்டா நடித்தேன், என் மேலே சந்தேகமே வரல, கிளம்பும்போது கூட என் கூட நல்லா தான் பேசிட்டு போனாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, கரெக்டாக அந்த நேரம் வர்ஷினி கால் பண்ணி, நம்ம கல்யாணத்துக்கு எங்கள் வீட்டில் எல்லோரும் சம்மதம் சொல்லிட்டாங்க பிரபு, நாளைக்கு ஒன்று வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரி நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு, நம்ம வச்ச ட்ராப்பில் விழுந்துட்டாங்கம்மா, பாவம் ஜனகாம்பாள், அவங்க இத்தனை வருஷமாக கட்டி வச்ச கோட்டையில் ஒரு செங்கலை நான் உருவி என் கையில் வச்சுருக்கேன், அதை மொத்தமாக எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த கோட்டையே தரமட்டமாயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. டே பிரபு, உடனே ஜெயிச்சிட்டோன்னு ரொம்ப துள்ளாத, இன்னும் கல்யாணம் வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது, அதுக்கு இடையில என்ன வேணாலும் நடக்கலாம்டா, ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரி ஒரு நல்லவனை பார்க்கவே முடியாதுன்னு நான் அவங்களை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். என்னை பிடிக்காதுன்னு முறைச்சிட்டு இருந்த இந்த சிபி கூட இப்போ நான் நல்லவங்கிற முடிவுக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் என்னம்மா, நம்ம நினைக்கிறது தான் நடக்கும், நீ சொதப்பிடாத, பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் எதுக்காக வந்திருக்காங்க? ஜனாமாவுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்க மாதிரி தெரியல பிரபுவோட அம்மா பேசுகிறத வச்சு பார்த்தா. இதுக்கு பிரபு இப்படி பண்ணுறாரு, யாராவது சொல்லி கொடுத்து பண்ணுறாரா, இல்லை இது குறிச்சிநாதனுடைய வேலையா, இல்லை வேற யாராவது எதிர்கள் இருக்காங்களா ஜனாமாக்கு? நாளைக்கு வரப்போகிற அவங்க அப்பா யாரு? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.